வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 44வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போக நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அதெல்லாம் பார்க்கலனா அதையும் போய் பாருங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். சொல்ல போனா அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 4th சீசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிடும். ஸோ இந்த வாரத்துக்கு அப்புறம் ஒரு புது அனிமே எடுத்து தாங்க பேசலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட சீசன் 4 பார்ட் 2 பாத்தீங்கன்னா முழுசா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரேடியா எடுத்து நான் பேசிடுறேன். சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ கண்ணாடி பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வாழணும்னா சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹாஞ்சி வராங்க. டி நீ யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்க, நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அப்படியே கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹாஞ்சி இருந்துட்டு, டேய் நீ என்ன சண்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு ஏற அமைதியா இருக்க, உன்னை பார்த்தா இப்ப நீ நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஆளே மாறிட்ட மாதிரி இருக்க, ஆனா உன்னோட ஹேர் ஸ்டைல் அது சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, பட் இதெல்லாம் கேட்கிற ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கத்துறாருங்க. உடனே நம்ம ஹாஞ்சி இருந்துட்டு, என்னவா நான் உங்ககிட்ட பேசதான்ப்பா வந்தேன், நீ மறந்துட்டியா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இந்த ஜெயில தான் நான் பார்த்தேன். ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாமே நீ நானும் டைட்டன்ஸை பத்தி தான் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நீ எவ்வளவு ஆர்வமா அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த, நான் நம்பிட்டு இருந்தேன் ஹிஸ்டோரியாவை நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸை காட்டுறாங்க. ஹீரோவோ அப்படியே யோசிக்கிறாருங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் கட்டிட்டு இருந்தாங்களா, ஸோ அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க எலேனாவை வந்துட்டு ஹீரோவை மீட்டே பண்ண வச்சிருக்காங்க. எலேனாவும் இருந்துட்டு ஹீரோவை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம லீவை குறுக்க வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க வந்துட்டு ஏரன் ஏகர் கூட டைரக்டா வேலை செய்ய முடியாது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்க எங்ககிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இப்போ இவங்க எதுக்கு துறைமுகத்துல நின்றுகிட்டு இருக்காங்கன்னா, டைட்டன் வார் நடக்கும் போது எல்டியன் மக்களுக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு சில நாடுகள் இருந்தது. ஸோ அந்த நாட்டுல இருந்து ஒரு லேடி தான் இப்போ இந்த ஐலாண்டுக்கு வர போறாங்க. ஸோ அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக தான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேற யாரும் இல்லைங்க, ஸோ முன்னாடியே சொல்லியிருப்போம்ல ஆசுனா, ஸோ அவங்க தாங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னா ஹீசருங்கிற ஒரு நாட்டை சார்ந்தவங்க தான். ஸோ அவங்களும் உள்ள எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு துணி எடுத்து மீகசா கிட்ட காட்டி, இது உனக்கு ஏதாச்சும் அடையாளம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மீகசா பதட்டப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்றாங்க, இப்பதான் இதுக்கான கரெக்ட் டைம், போ அவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீகசா பாத்தீங்கன்னா தன்னோட கையில எப்பவுமே ஒரு பேண்ட் மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேண்டை எடுத்தா அவங்க கையிலயும் அதே சிம்பிள் இருக்குங்க. இத பாக்குற அந்த ஆசுனா, அது போக அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம மீகசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை என் கையில வரைஞ்சிட்டாங்க, அது போக எங்க அம்மா வரப்போற ஜெனரேஷனுக்கும் இந்த சிம்பிளை நீ பாஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த சிம்பிளை பார்த்தோன்னே அங்க இருந்து ஆசுனா என்ன பண்றாங்கன்னா மீகசாவை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு கதை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீசரு நாட்டை சேர்ந்தவங்களும் எல்டியன் நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லாரும் நண்பர்களா இருந்தாங்க. ஹீசரு நாட்டை சேர்ந்த ஒரு நோபல் குடும்பத்தார் வந்துட்டு இந்த கிங் ஃபிரிட்ஸோட நட்பை வந்துட்டு ரொம்பவே மதிச்சாரு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா பாரடைஸ் ஐலாண்ட்லயே தங்க ஆரம்பிச்சாரு. ஆனா கிரேட் டைட்டன் வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீசரு நாட்டு வந்து எல்டியன் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹீசரு நாட்டையே வந்து சூறையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல முக்காவாசி நோபல் குடும்பமா இறந்து போயிட்டாங்க. ஆனா எப்படியோ இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல இருந்த அந்த நோபல் குடும்பத்தை சார்ந்த ஹீசரு மூலமா தான் இப்ப நீ இங்க நின்னுகிட்டு இருக்க. உன்னோட முன்னோர்கள் தான் ஹீசரு நாட்டையே ஒரு காலத்துல ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப உன்னை பார்க்கும்போது நம்ம நாடான ஹீசரு வந்துட்டு வளர்ச்சி பாதைக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு பெரிய நம்பிக்கையே வருது அப்படின்னு அவங்க மீகசா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா பாரடைஸ் ஐலாண்ட்ல சேர்ந்த அந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாம் உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியல, ஒன்னும் புரியல. இந்த மாதிரி ஹீசரு நாட்டெல்லாம் நம்ம கூட சேர்றது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் டிராப்பா இருந்தா என்ன பண்றது அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த இடத்துக்கு நம்ம மொட்டை ஜெனரல் வராருங்க. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நம்ம இப்பதான் இந்த உலகத்துக்குள்ளேயே கால் வச்சிருக்கோம், நம்ம இப்ப குழந்தை மாதிரி தான், ஏன்னா நமக்கு இந்த உலகத்தை பத்தின ஒரு நாலேஜ் கூட கிடையாது. இப்ப இவங்களோட உதவி இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கத்துக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹிஸ்டோரியா வராங்க. ஹிஸ்டோரியா வந்துட்டு மீகசா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பேண்ட் எப்பவுமே உன் கையில சுத்திட்டு இருக்கும், இதை நீ கழட்டி நான் பார்த்ததே இல்ல, ஆனா ஏரனுக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது, சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, உன்னோட முன்னோர்களும் என்னோட முன்னோர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல இருக்கே அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஹிஸ்டோரியா. இதை பாக்குற ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. சோ அப்படி எல்லாருமே மீட்டிங் ஹாலுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற அந்த ஆசுனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இப்ப ஒன்னா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு நபர் தான் காரணம், அவர்தான் ஜீக் ஏகர். நாங்க மார்லே நாட்டுல இருக்கும்போது அவரு கூட ரகசியமா மீட் பண்ணோம். அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொன்னாருன்னா,
இந்த மாதிரி பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கிற மீக்கசாவை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ஓடிஎம் கீர் எடுத்து காமிச்சாங்க. அதை பாக்குற ஆசுனா வந்து ஷாக் ஆயிருப்பாங்க. சோ இதை நம்ம ஜீ கேகர் பாக்குறாரு. அப்படியா, அப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மார்லே யாருக்கிட்டையுமே சொல்ல. அப்படின்னா உங்களுக்கு மார்லேக்குள்ளேயே நீங்க கருப்பாடுகளை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதானே ஆசுனா அப்படின்னு அவர் கேட்க, அவங்களும் ஒண்ணு சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் நம்ம ஜீ கேகர் சொல்றாரு, இது வந்துட்டு ஓடிஎம் கீர்னு சொல்றாங்க அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல. இதை வச்சுதான் அவங்க டைட்டன்ஸை கொன்னுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கீரை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஐஸ் பர்ஸ்ட்ங்கிற ஒரு கிறிஸ்டல் தேவைப்படுது. அது அந்த ஐலாண்ட்ல எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. இது என்னோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது போக இந்த ஐஸ் பர்ஸ்ட்ங்கிற அந்த கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா அந்த பாரடைஸ் ஐலாண்ட தவிர வேற எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்றாங்க. சோ ஜீ கேகரோட முடிவு என்னன்னா, எப்படியாச்சு நாங்க வந்து உங்க பாரடைஸ் ஐலாண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி நாங்க சப்போர்ட் பண்ணா இந்த ஐஸ் பர்ஸ்ட் கிறிஸ்டல் மூலமா எங்க நாடு நல்லா வளம் பெறும் இந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு அவர் சொல்றாங்க. இது நம்ம மொட்டை ஜெனரலும் பாக்குறாங்க, நம்ம கண்ணாடி சயின்டிஸ்டும் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுது, ஓகே ஸோ இவங்களுக்கு இங்க இருக்கிற அந்த ஐஸ் பர்ஸ்ட்ங்கிற கிறிஸ்டல் வேணும், அதனாலதான் இவங்க உயிருக்கே பயப்படாம தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹிஸ்டோரியை கேட்கறாங்க, எப்படி உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த ஆசுனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜீ கேகரோட பிளான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஹீசுரு நாட்டோட சப்போர்ட் இருந்தாதான் உங்களால ஜெயிக்கவே முடியும். உங்க நாட்டை காப்பாத்திக்க மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த ரம்பிளிங்க உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காட்டுறது. சோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உலக நாடுகள் மொத்தமா பயப்படும். ஓகே உங்ககிட்ட ரம்பிளிங் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே உங்க மேல போர் எடுத்து வர மாட்டாங்க. சோ இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களோட நாட்டை நீங்க வந்துட்டு பயங்கர மிலிட்டரி டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து உங்க ஆர்மியை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஒரிஜினல் ரம்பிளிங்க வந்துட்டு நீங்க ஆக்டிவேட்டே பண்ண வேண்டியது இல்ல. சோ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வந்து ஆயுதம் எல்லாம் இருக்கும். ஏன்னா மத்த உலக நாடுகளை விட இந்த பாரடைஸ் ஐலாண்ட் 100 வருஷம் பின்தங்கி இருக்கு டெக்னாலஜில. ஹீசுரு நாட்டு சார்ந்த நாங்க உங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றோம். சோ இந்த மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ணோம்னா நீங்க வந்துட்டு அந்த ரம்பிளிங் பவரை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் 3வது ஸ்டெப் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை அப்படியே ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணும். அது போக ராயல் பிளட்ல இருக்கிறவங்க யாரையாச்சும் டைட்டனா மாத்தி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறாருங்க. சோ ஜீக் பாத்துட்டீங்கன்னா அவரோட பீஸ்ட் டைட்டனை ஒரு ராயல் ஃபேமிலிக்கு கொடுப்பாரு. சோ ஜீக்கோட பவர் யாருக்கு போகுதோ அவங்க அடுத்த 13 வருஷத்துக்கு அவங்களால எவ்வளோ ராயல் பிளட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெத்துக்க முடியுமோ அத்தனை குழந்தைங்க அவங்க பெத்துக்கணும். ஸோ இப்படி பண்ற மூலமா நம்மளால அந்த ரம்பிளிங் பவரை எப்பவுமே யூஸ் பண்ண முடியும். அது போக டைட்டன் பவரும் அப்படியே ஜென்ரேஷனா பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னே எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்க தாங்க ராயல் பிளட்ல இருக்காங்க. அதுவும் நம்ம ஹிஸ்டோரியெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹாஞ்சி என்ன யோசிக்கிறாங்கன்னா, உலக நாடு கிட்ட வந்து எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தாலும் ரம்பிளிங்கோட பவருக்கெல்லாம் அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா இப்ப மட்டும் நம்ம ரம்பிளிங்க வந்துட்டு சார்ந்து இருந்தோம்னா நம்ம இந்த டைட்டனோட பவரை அப்படியே தலைமுறையா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இது மூலமா பண்றதுனால நம்மளால ரம்பிளிங் பவரை வந்துட்டு நம்ம கிட்டே வச்சுக்க முடியும். ஆனா இந்த பிரச்சனை ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் பாதிக்கப்படும். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணுமா அப்படின்னு நம்ம ஹாஞ்சி யோசிக்க அப்படியே ஹிஸ்டோரியை காட்டுறாங்க. ஹிஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, சரி ஜீ கேகர் சொன்ன மாதிரி நானே அடுத்த பீஸ்ட் டைட்டன் ஆகிறேன். இது மூலமா தான் எங்க மக்கள் வந்துட்டு பாதுகாப்பா இருப்பாங்கன்னா நான் இதை முழு மனசா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு பேசுறாரு. இந்த பிளானுக்கு நான் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன். ரம்பிளிங்க மட்டும் நம்பி நம்ம வந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. நமக்கு கிடைச்ச டைமை வச்சு நம்ம வேற ஏதாச்சும் பண்ண பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதை கேட்டோன்னே ஹிஸ்டரியா வந்துட்டு அப்படியே அழுது இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. அப்பெல்லாம் நான் உன்னை பார்க்கும்போது இந்த நாட்டு மேலேயும் ஹிஸ்டோரியா மேலேயும் உனக்கு தனி அக்கறை இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல ஏரன், உனக்கு என்ன ஆச்சு? இப்ப நீ பண்ண காரியத்தால இந்த மொத்த உலகமுமே நம்ம மேல படையெடுத்து வரப்போகுது. ஆனா இன்னும் நம்ம அந்த போருக்கு தயாராகவே இல்ல. ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஹிஸ்டோரியை பத்தி கவலையே இல்லையா அப்படின்னு நம்ம ஹாஞ்சி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் வார் ஹேமர் டைட்டன் பவரை அடைஞ்சிட்டேன். அதோட பவர் மூலமா என்னால ஹார்னிங் எபிலிட்டியை காத்து மூலமாவும் தர மூலமாவும் யூஸ் பண்ண முடியும். எனக்கு வேணுங்கிற வெப்பன்ஸை கூட என்னால உருவாக்கிக்க முடியும். நீங்க என்னதான் பயங்கரமான ஜெயில உருவாக்குனாலும் உங்களால என்ன அடைச்சு வைக்க முடியாது. நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப என்னால இந்த ஜெயில விட்டு போக முடியும். அது போக என்கிட்ட ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருக்கு. சோ அந்த பவர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன கொல்லவும் முடியாது. நீங்க என்னை என்ன வேணா சொல்லி பயன்படுத்தலாம், ஆனா உங்களால ஜீக்கையும் கொல்ல முடியாது. சோ சொல்லு ஹாஞ்சி, நாளை இப்ப என்ன
என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஞ்சியோட சட்டையை பிடிச்சி இழுத்து, சொல்லு ஹாஞ்சி, இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாத எந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? சோ உன்னால இல்ல, எவன் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. நான் நினைச்சேன்னா இந்த கோட்டையவே தரமட்டமாக்கிட்டு நான் தப்பிக்க முடியும். சொல்லு ஹாஞ்சி, உங்களால என்ன தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ உடம்புல இருந்து மின்னல் வருதுங்க. நம்ம ஹாஞ்சியும் அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹாஞ்சி அப்படியே ஹீரோவை தள்ளி விட்டு சைட்ல வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் டைட்டனா மாறலைங்க. ஹாஞ்சி ஹீரோவை பார்த்துட்டு, நீ என்ன புரட்சி பண்ணிட்டு இருக்கியா, போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஹாஞ்சி அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி எட்வின், அதாவது நம்ம லீடரை சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அடுத்த லீடரா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நபர் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, ஏமா இங்கேயே உட்காந்துருக்க, வா வீட்டுக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நிறைய மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த குயின் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், ராணியோ ராஜாவோ யாரா இருந்தாலும் ஒரு நோபல் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நம்ம நாட்டோட ராணி ஹிஸ்டோரியா ஏதோ ஒரு விவசாய கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுக்கு நம்ம மிலிட்டரி போலீஸோட லீடர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ராணிக்கு எப்பவுமே அவங்களை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணா பிடிக்காது. அவங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இது அவங்களோட முடிவு. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பண்ணையில வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பண்ணையில பாத்தீங்கன்னா சில பசங்க இவங்க மேல கள்ள தூக்கி எறிவாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பையன் தான் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹிஸ்டோரியா ராணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு அனாத ஆசிரமத்தை நடத்துவாங்கல்ல. சோ ஹிஸ்டோரியா வந்துட்டு சின்ன வயசுல ஏகப்பட்ட தடவை நம்ம காயப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாவத்தை இது பண்றதுக்காக ஹிஸ்டோரியா நடத்துற அந்த அநாத ஆசிரமத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நபரை தான் நம்ம ஹிஸ்டோரியா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ இப்போ அவங்க தானே நம்ம ஹிஸ்டோரியாவோட ஹஸ்பண்ட். ஆனா இதெல்லாம் கேட்கறது என்னமோ அவங்க காதல் கதையெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனா இது பாத்தீங்கன்னா தப்பு தான். நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம், எப்படியாச்சும் ஜி கேகரை வந்துட்டு ஹிஸ்டோரியா சாப்பிடணும், ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை அடையணும்னு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. சோ பிரெக்னென்ட் ஆன பொம்பளைய வந்துட்டு யாருமே டைட்டனா மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, அவ பிரெக்னெண்டா இருக்காளோ இல்லையோ, நம்ம அவளுக்கு டைட்டன் ஊசியை போடுறோம், ஜீக்க வந்து அவளை சாப்பிட வைக்கிறோம். அப்படிங்கும் போது அந்த மிலிட்டரி போலீஸோட லீடர் வந்துட்டு, வேணாம், இப்படி பண்றது மூலமா அந்த குழந்தை சாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன் ஹிஸ்டோரியாவும் சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இது எல்லாமே அந்த எலேனாவோட பிளானா தான் இருக்கணும். அந்த எலேனா சாதாரண பொண்ணு கிடையாது, அவ பயங்கரமா யோசிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவ தான் ஹிஸ்டோரியாவை மண்டைய கழுவி இருக்கணும். ஜி கேகரை சாப்பிடுறத வந்து தள்ளி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் ஹிஸ்டோரியாவை எதையாச்சும் சொல்லி மண்டைய கழுவி இருக்கணும். ஏன்னா எலேனாவை பொறுத்த வரைக்கும் ஜி கேகர் வந்துட்டு ரொம்ப நாள் வாழணும். அந்த எலேனாவை எப்பவுமே நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவர் சரக்கு ஊத்திட்டே சொல்லிட்டு இருப்பாருங்க. சோ சரக்கு தீந்துரும். சோ அங்க இருக்கிற ஒரு மார்லியன் சோல்ஜர் கிட்ட, டே மார்லியன் இங்க வா, போய் சரக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்ப, சோ அந்த மார்லியன் சோல்ஜரும் அப்படியே கீழே வராருங்க. சோ கீழே இருக்கிற நிக் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த சரக்க அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு சரக்கு கொடுக்குறாரு. இந்த சீனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு நம்மளோட ஸ்கவுட் டீமை காட்டுறாங்க. சோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ கோனேன் புலம்புறான், ஏன்பா இந்த வேலையெல்லாம் நம்ம எதுக்குப்பா பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேன் சொல்றான், இதோ அந்த சூசைட் பைத்தியக்காரன் இருக்கால, அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ட்ரெயின் ட்ராக் போட்டோம்னா எங்களோட மசிலுக்கும் வந்துட்டு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், ட்ரெயின் ட்ராக்கும் போட்ட மாதிரி இருக்கும்ட்டு அவன் தான் வாய் விட்டுட்டான். இப்போ அதனாலதான் நம்ம இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹாஞ்சி வராங்க. இந்த மாதிரி ஆசுனா வந்துட்டு அவங்க நாட்டு ஹீசரு கிட்ட நம்மள சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டு அனுப்பிச்சாங்க, ஏரன் கேட்ட மாதிரி. பட் அவங்க உதவி பண்றதுக்கு மறுத்துட்டாங்களாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இத கேட்கிற ஹீரோ ரொம்பவுமே கஷ்டப்படுறாருங்க. இவங்க இப்ப பாத்தீங்கன்னா ரம்பிளிங் பவர் தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா ஹிஸ்டோரியா வந்துட்டு பீஸ்ட் டைட்டனை சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா 13 வருஷத்துல இறந்துருவாங்க. சோ இதெல்லாம் தான் நான் நினைச்சுக்கிட்டு ஹீரோ பயங்கர கஷ்டப்படுறாரு. நம்ம லீவை இருந்துட்டு, ஆமா நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீக்க சாருன்ட்டு, இல்ல அவங்க யாருக்குமே நம்மளை பத்தி தெரியாது, முகம் தெரியாத ஒருத்தங்களுக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க, நம்ம எப்படியாச்சும் நம்ம நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிக்கணும். அப்படிங்கும் போது நம்ம ஹாஞ்சி சொல்றாங்க, நம்ம இங்க இருந்து போவோம், நம்ம வந்துட்டு டைரக்டாவே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஹாஞ்சி சொன்ன பிளான் படி பார்த்தா நம்ம மார்லே நாட்டுக்குள்ளேயே யாருக்கு தெரியாம ஒரு சீக்ரெட் பேஸ் வைக்கணும். அது போக நமக்கு உதவி செய்யற விருப்பம் இருக்கிற நாட்டுக்கிட்ட நம்ம போய் டைரக்டா பேசணும். சோ அப்பதான் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப நேரம் தான் இல்ல, எனக்கு இருக்கிறது இன்னும் 5 வருஷம் தான், நம்ம இப்பவே டிசைட் பண்ணி ஆகணும். எனக்கு அடுத்தது யார் இந்த அட்டாக் டைட்டன் பவரையும் ஃபவுண்டிங் டைட்டன் பவரையும்
தலைமையை ஏத்துக்க போறது அப்படின்னு கேட்கும்போது மீகா இருந்துட்டு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம ஜேன் இருந்துட்டு வேணான்னு சொல்றான். ஏன் எல்லாரும் கேட்கும்போது ஏன்னா ஆக்ரமேனால டைட்டனா மாற முடியுமான்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது அப்படிங்கும்போது மீகா கேட்கறாங்க அப்ப யார் தான் கரெக்டான ஆளுங்கும் போது நம்ம ஜேன் சொல்றாரு வேற யாரு நான் ஏறனை விட புத்திசாலி அழகன் இந்த சூசைட் பைத்தியக்காரனுக்கு அப்புறம் ஒரு புத்திசாலி பர்சன் இருக்கிறது தானே கரெக்ட். சோ இப்பேற்பட்ட திறமையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த ஜேன் மட்டும்தான் அப்படின்னு அவரு சொல்ல அதுக்கு நம்ம கோனின் என்ன சொல்றாருன்னா ஆமாப்பா உனக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்கு ஆனா நீ டைட்டனை சாப்பிட்டீங்கன்னா நீ 13 வருஷத்துல இறந்து போயிருவ. இப்பேற்பட்ட திறமை இருக்கிறவன் அவ்வளவு சீக்கிரம் சாக கூடாது. நீ எப்படியாச்சும் இந்த ஸ்கவுட் டீமோட லீடராக தான்டா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லு. அப்ப நம்ம கோனின் சொல்றாரு நான் வேணா அடுத்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரையும் அட்டாக் டைட்டன் பவரையும் நான் அடையறேன் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு நம்ம சாஷா இருந்துட்டு இல்ல அது வேலையே செய்யாது. நீ சரியான முட்டா பையன். ஃபவுண்டிங் டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்றது மிகப்பெரிய விஷயம். அதை யாருமே முட்டாள் கிட்ட தர மாட்டாங்க. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. சோ நான் அந்த டைட்டன் பவர் அடையறேன் நம்ம சாஷா சொல்ல அதுக்கு நம்ம கோன் இருந்துட்டு சாஷா இங்க எனக்கு ஒண்ணு புரியல. நீ தானே சொன்ன இந்த மாதிரி ஃபவுண்டிங் டைட்டன் பவர் வந்துட்டு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதை வந்துட்டு எந்த முட்டாள் கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னு. இங்க இருக்கிறதுலயே நீ தான் மிகப்பெரிய முட்டாளு. அப்புறம் எப்படி நீ இந்த பொறுப்புக்கு ஆசைப்படுற அப்படின்னு கேட்க நம்ம சாஷா முழிக்கிறாங்க நம்ம கோனினும் முழிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு இங்க பாருங்க உங்கள யாருக்குமே நான் இந்த பவரை கொடுக்க போறது இல்ல. அதுக்கு நம்ம ஜேன் இருந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஏன்னா நீங்களாம் தான் என் நண்பர்கள். நீங்க மட்டும்தான் என் உலகம். நீங்க சீக்கிரமா சாகிறது நான் விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டோன்னே அவங்க எல்லாரும் அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படியே பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜேன் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட மொட்டை கமாண்டர் வந்துட்டு எலேனாவையும் அவங்க ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. சோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஆர்மின்னு சொல்றான் ஆமா அவங்க நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளோட ஜேன் சொல்றான் இருந்தாலும் அவங்களை நம்ப முடியாதுப்பா. ஏன்னா இப்ப அவங்க ஜீக்கி இந்த நாட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. இந்த ஜீக்கி இது நமக்கு ஆப்போசிட்டா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ஏரன் இந்த பிளானை பத்தி அவங்க அரெஸ்ட் பண்ணதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கும் போது நம்ம கோனின் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்பா அது உண்மையாலுமே நம்மளோட ஏரன் தானா? என்ன வேணா நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட ஏரனே கிடையாது. சப்போஸ் அந்த ஆள் மட்டும் ஜீக்கோட சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிங்கும் போது மீகா கேட்கறாங்க அப்ப மட்டும் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படியாச்சும் 2 பேத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம கோனின் சொல்ல நம்ம மீகா வந்துட்டு அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கும் போது நம்ம கோனின் ஷாக் ஆகுறான். நீ என்ன அவங்க சைடா மீகா? இங்க பாரு நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏரனுக்கு நம்ம மேல பயங்கரமான அக்கறை இருக்கு. எல்லாத்துக்குமே அது தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு நிமிஷம் தயங்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல கூட அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அவன் அவ்வளவு வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கும் போது நம்ம ஜேன் சொல்றாரு இல்ல நமக்கு தெரிஞ்ச ஏரன் ஏகர் மீகாவை எப்பவுமே முன்னாடி போய் சண்டை போட சொல்லவே மாட்டான். எப்பவுமே வந்துட்டு நீ இங்க இருக்காத இங்க இருந்து போயிருன்னு தான் சொல்லுவான். ஆனா மார்லேல நடந்த சண்டையில அவன் உன்னை மட்டும் இல்ல எங்க எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிருக்கான். உன்னையும் டைட்டன்ஸ் கொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கான். ஆர்மியின் மூலமா அங்க இருந்த கடல் படையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கான். மீகா சொல்றாங்க ஏன் அது வந்து நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையா கூட இருக்கலாம். சப்போஸ் அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இவங்க சொல்ல நம்ம கோனின் இருந்துட்டு ஆமா அந்த விஷயம் எல்லாம் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் சாஷா உயிரோட இருந்திருப்பா. நீ என்ன நினைக்கிற மீகா? நான் ஏரன் கிட்ட வந்துட்டு சாஷா செத்துட்டான்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணா நீ நினைக்கிற? நீ அவன் அழுதான்னு நினைக்கிறியா? இல்ல அவன் அதை கேட்டோன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீகாவும் ஆர்மினும் ஷாக் ஆகுறாங்க. சாஷா இறந்து போயிட்டான்னு சொல்றேன் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல காட்டுற அக்கறையா? இதுக்கு நீ என்ன சொல்ல போற மீகா? இப்பவும் ஏரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறியா? உனக்கு தான் அவனை பத்தி எல்லாமே தெரியுமே சொல்லு மீகா அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்காருங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி சாஷா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. பட் அவரோட ஃபேஸ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சாஷா இறந்து போன விஷயத்தை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. பட் இது கோனினுக்கு தெரியாது. இப்ப வந்துட்டு நம்ம ஆர்மின் சொல்றான் நம்ம எப்படியாச்சும் ஏரன் கிட்ட பேசியே ஆகணும். நானும் மீகா மட்டும் போய் பேசுறோம். பேசினா ஏரனுக்கு வந்து புரிய வைக்க முடியும். அப்ப நம்ம ஜேன் கேக்குறான் இங்க பாரு அவன் உண்மையாலுமே நம்மளோட ஏரன் தானா இல்லாட்டி ஜீக்கு கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா அப்படிங்கும் போது நம்ம ஆர்மின் சொல்றான் எனக்கு தெரியல. ஆனா அந்த எலெனா டீம் கிட்ட இருந்து டைட்டன் சீரம் எடுத்துக்கிட்டாங்க. அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மீகா கேக்குறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமா நம்ம கிட்ட அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம யாரை நம்ம முழுசா நம்புறோமோ அவங்கள டைட்டனா மாத்தி ஏரன் கிட்ட இருக்கிற ஃபவுண்டிங் டைட்டன் பவரை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நிலா வெளிச்சத்துல காட்டுக்குள்ள காட்டுறாங்க. சோ அங்க இருக்கிற ஸ்கவுட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு வைனை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல தாங்க நம்ம ஜீக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. லீவை பாத்தீங்கன்னா ஜீக் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு
தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.